தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காதலியோடு உல்லாசமாக இருந்த அடுத்த நொடியே கத்தியால் 21 இடங்கள்ல இளம் பெண்ணை குத்தி கொலை பண்ணியிருக்காரு காதலன். காதலனோடு 100 ஜென்மம் சேர்ந்து வாழ ஆசைப்பட்ட காதலிக்கு நடந்த படுபயங்கரம் இது. என் தேடலில் கிடைத்த மிக சிறந்த பொக்கிஷம் நீ மட்டுமே என இன்ஸ்டாகிராம் பதிவு. காதலியின் பெயரை கையில் பச்சை குத்தி கொண்டு காதலன் கானா. உன்னுடன் வாழ 100 ஜென்மம் கூட போதாதென மற்றொரு பதிவு. இப்படி உடல், பொருள், ஆவி என அத்தனையும் காதலியிடம் கொடுத்து உருகி உருகி காதலித்த நபரே அந்த பெண்ணின் உடலில் 21 இடங்களில் கத்தியால் குத்தி மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இந்த ஜோடி நிச்சயமாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் கப்பிள்ஸாக மாறுவார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த கொடூரம் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். கொல்லப்பட்டவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 23 வயதான சௌந்தர்யா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மேவலூர்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளார். சௌந்தர்யாவும் அவரது தோழிகளும் கிறிஸ்தவ கண்டிகை பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். அதே காம்பவுண்டில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் என்கிற இளைஞரும் அவரது ரூம்மேட்ஸோடு வசித்து வந்திருக்கிறார். தினேஷும் சௌந்தர்யாவும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. படிப்பை முடித்த கையோடு வேலை தேடி காஞ்சிபுரத்திற்கு வந்த காதல் ஜோடி அருகிலேயே வீடெடுத்து தங்கியிருக்கிறார்கள். இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரியவர பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி 8 மாதங்களுக்கு முன்பு இவர்களின் திருமண நிச்சயதார்த்தமும் சிம்பிளாக நடந்துள்ளது. காதலி மீது அதீத அன்பு கொண்டிருந்த தினேஷ் அவர்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷமான பக்கங்களை இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். தினேஷின் இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ செய்யும் இளம் பெண்கள் இது போன்ற காதலன் தனக்கு கிடைக்கவில்லையே என கமெண்ட் செய்யும் அளவிற்கு அவரோட போஸ்ட் இருந்துள்ளது. ஆனால் சௌந்தர்யாவை சுகுமாரி, சிங்காரி என தலையில் வைத்து கொண்டாடிய இந்த அம்பிக்கும் இன்னொரு அந்நியன் முகம் இருந்திருக்கிறது. ஆம், காதலி மீது கொண்டிருந்த பேரன்பே ஒரு கட்டத்தில் ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. உடன் வேலை பார்க்கும் மற்ற இளைஞர்களுடன் சௌந்தர்யா லேசாக சிரித்தாலே தினேஷின் இதயம் சட்டென வைப்ரேட் ஆகிவிடுமாம். காதலனின் இந்த ஓவர் பொசசிவ்னஸை சௌந்தர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தினேஷுடன் 100 ஜென்மம் கேட்டு வேண்டிய சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் காதலனோடு 100 நாட்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது என்கிற முடிவிற்கு வந்திருக்கிறார். அதன் காரணமாக திருமண பேச்சை தள்ளி போட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான தினேஷ் சௌந்தர்யா வேறொரு ஆண் நண்பரை காதலிப்பதாக சந்தேகப்பட்டிருக்கிறார். புதிதாக ஒரு நபர் வந்ததும் 8 வருடங்கள் நீ மட்டுமே உலகம் என வாழ்ந்து வந்த தன்னை கழட்டி விட்டு விட்டதாக நினைத்து அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் காதலனின் அதீத அன்பு தொல்லையை சௌந்தர்யா அனுசரித்து சென்றுள்ளார். ஆனால் ஒரு நொடி நன்றாக பழகக்கூடிய தினேஷ் அடுத்த நொடியே சைக்கோ மாதிரியும் நடந்து கொள்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்று சௌந்தர்யாவை பார்ப்பதற்காக தினேஷ் அவர் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த பெண்ணை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து அவருடன் உடலுறவும் கொண்டுள்ளார். அதன் பிறகு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தி உளவியல் ரீதியாக சௌந்தர்யாவை டார்ச்சர் செய்துள்ளார். அப்போது தினேஷிடம் உள்ள குறைகளை மீண்டும் சௌந்தர்யா சுட்டிக்காட்டி பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தினேஷ் வீட்டிலிருந்த கத்தியால் சௌந்தர்யாவின் உடலில் 21 இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த காதலி உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது கூட அவரை காப்பாற்ற வேண்டுமென நினைக்காத தினேஷ் மரண ஓலமிட்ட காதலியின் வாயில் துணியை வைத்து அடைத்து அவரின் கழுத்தை இறுக்கி மூச்சை நிறுத்தியுள்ளார். கொலை செய்த பிறகு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய தினேஷ் நாகப்பட்டினத்திற்கு சென்று காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். இதற்கிடையே சௌந்தர்யாவின் மற்றொரு பாய் ஃப்ரெண்ட் அந்த பெண்ணை வெகுநேரமாக செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் பதில் வராத காரணத்தால் சக தோழிகளிடம் தெரிவித்து என்ன ஏது என சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அவர்கள் சௌந்தர்யாவை தேடி வீட்டிற்கு வந்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி தினேஷிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவரை சிறையில் அடைத்துள்ளனர்.
உருகி உருகி காதலித்த நபரே காதலியை 21 இடங்களில் குத்தி கொலை செய்திருப்பது அவர்களுடைய இன்ஸ்டா போஸ்டிற்கு லைக் செய்தவர்களை ஃபயர் விட்டவர்களை தற்போது பதற்றத்தில் உறைய வைத்திருக்கிறது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த மாதிரி ஒரு கோர விபத்து பங்களாதேஷ்லயும் நிகழ்ந்திருக்கு. வங்கதேசத்தில் கல்வி வளாகத்தில் ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கி கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. டாக்காவில் F-7 BGI என்ற ராணுவ விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தியாபாரி பகுதியில் உள்ள கல்வி வளாகத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. மாணவர்களின் வகுப்பு நிறைவடைந்த சமயத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் அலறியடித்து ஓடினர். குறிப்பாக விபத்து நடந்த பகுதி முழுவதும் கடும் புகை மூட்டம் நிலவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ராணுவம் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விமான விபத்தில் விமானத்தை இயக்கிய பைலட் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 15ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் நெருக்கம் அதிகம் இருந்த பகுதி என்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றே அஞ்சப்படுகிறது. சென்னையில் ரோட்ல நடக்கிறவங்களை மாடு முட்டி தூக்கி வீசுற சம்பவம் தொடர்கதையா இருக்கு. இப்ப பல்லாவரத்தில் இது மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சென்னையில் பள்ளி மாணவியை மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசிய சம்பவம் தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி அஸ்வினி என்பவர் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த வழியாக அதிவேகமாக ஓடி வந்த ஒரு எருமை மாடு ஆக்ரோஷத்துடன் மாணவியை முட்டி தூக்கி கீழே தள்ளியது. இதில் படுகாயமடைந்த மாணவி மீட்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். இந்த சூழலில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி சார்பில் அபராதம் விதித்து வந்த நிலையில் இதுபோன்ற சம்பவம் இன்னும் நடப்பதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். மும்பையில் ஈவு இரக்கம் இல்லாம ஒரு சிறுவனை நாயை விட்டு கடிக்க வச்ச வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மும்பை அருகே 11 வயது சிறுவனை ஆட்டோவிற்குள் அடைத்து வைத்து நாயை விட்டு கடிக்க வைத்து ரசித்தவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மன்குர்த்து பகுதியில் சொஹைல் கான் என்ற நபர் தனது பிட்புல் வகை நாயை ஏவிவிட்டு 11 வயதையான ஹம்சா என்ற சிறுவனை கடிக்க வைத்துள்ளார். இதில் நாயால் கடிபட்டு சிறுவன் கதறி துடித்ததை கண்டு ரசித்தபடி அவர் சிரித்துள்ளார். நாய் கடித்ததில் சிறுவனின் கை, தாடை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சொஹைல் கான் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதம் காரணமா இனி நமக்கு மதுரையே வேணாம்னு வெளியூர்ல செட்டில் ஆகி இருக்காங்க காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி. ஆனா 2 ஆண்டுகள் கடந்தும் மனசுல சுடர் விட்டு எரிஞ்ச பகை அந்த நபர் மதுரைக்குள்ள நுழைஞ்சதும் கொண்டு போட வச்சிருக்கு. மதுரை உலக தமிழ்ச்சங்கம் எதிரே உள்ள பிரதான சாலையில் நடந்த படுகொலை ஒட்டுமொத்த தூங்கா நகரத்தின் உறக்கத்தையும் தொலைத்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை பார்த்து கதறி அழுத காதல் மனைவியின் ஒப்பாரி ஓலம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்துள்ளது. மதுரைக்கு வரவேணான்னு சொன்னேனே, கேட்டியா?
இப்ப என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே என தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தவருக்கு என்னவென்று ஆறுதல் சொல்வது? பிரச்சனை வேணாம் வேணாம் என ஒதுங்கி சென்றவரைதான் வம்படியாக வழிமறித்து கொன்று போட்டிருக்கிறது ஒரு கொலைக்கார கும்பல். கொல்லப்பட்டவர் மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்த இசக்கிமுத்து. பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்த இசக்கிமுத்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மணிமேகலை என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். திருமணத்திற்கு முன்பு இசக்கிமுத்துவிற்கு கஞ்சா மற்றும் மது போதை பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு முன் போதையில் இருந்த இசக்கிமுத்துவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக உதயகுமாரின் அண்ணனான பழனியப்பன் என்பவர் இசக்கிமுத்துவிற்கு தொடர் கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த முன்விரோதம் மேலும் உக்கிரமடைந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இனி நமக்கு இந்த ஊரும் வேணாம், இங்குள்ள பிரச்சனையும் வேணாம் என இசக்கிமுத்துவை சமாதானம் செய்த மணிமேகலை கணவரை திண்டுக்கல்லுக்கு அழைத்து சென்று நிம்மதியாக குடும்பம் நடத்தியுள்ளார். ஆனால் பிறந்த ஊரையும் உறவாடிய நட்புகளையும் பார்க்க வேண்டுமென இசக்கிமுத்து தினமும் ஏங்கியுள்ளார். அதன் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு எது நடந்தாலும் பரவாயில்லை என துணிச்சலாக முடிவெடுத்த இசக்கிமுத்து மனைவி எவ்வளவோ எச்சரித்தும் குடும்பத்தோடு மீண்டும் மதுரை மண்ணில் அடியெடுத்து வைத்துள்ளார். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்த இசக்கிமுத்து சம்பவத்தன்று வேலை முடிந்து உலக தமிழ்ச்சங்கம் எதிரே உள்ள சாலை வழியாக வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பழனியப்பன், உதயகுமார் மற்றும் அவரது நண்பர் காளிதாஸ் ஆகிய மூவரும் வழிமறித்து வம்பிழுத்துள்ளனர். அப்போது பழனியப்பனும் அவரது கூட்டாளிகளும் போதையில் இருந்த காரணத்தால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இசக்கிமுத்துவை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இன்றோடு இவன் கதையை முடிக்க வேண்டுமென எண்ணியவர்கள் அருகிலிருந்த கல்லால் இசக்கிமுத்துவின் முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு எஸ்கேப் ஆகி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திலிருந்து இறந்தவரின் உடலை மீட்ட காவல்துறையினர் அதனை பிரேத பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக இருந்த கொலையாளிகள் 3வரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் பெண் நிர்வாகியும் ஆட்டோ ஓட்டுநரும் சாலையில் மாறி மாறி தாக்கிக்கிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் ஆட்டோவில் பயணித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில பெண் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். என்ன பண்றீங்க நீங்க? ஆட்டோவில் சைதாப்பேட்டையிலிருந்து தனது தோழியுடன் அந்த பெண் வந்துள்ளார். அப்போது ஆழ்வார்பேட்டை பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் திடீரென கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு வேறு பாதையில் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 2 பேரும் ஆட்டோ ஓட்டுநரிடம் கேள்வி கேட்ட நிலையில் சென்னை சாந்தோம் பகுதியில் 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ஸ்னேகா மோகன்தாஸ் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநரான பிரசாத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீங்க கை வச்சுங்க. எங்க மாதிரி ஆளுங்களே அவன் இப்படி பண்றான். அப்ப நார்மல் லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆமா போங்க முதல்ல Dress ஒழுங்கா போடுங்க.
இந்த விவகாரத்தில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸ் மீதும் பிணையில் வரக்கூடிய 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இத்துடன் தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம்.